பஞ்சாபி வெட்டிங். கட்டு சிங்கி சோஃபா மேல ரொம்ப சோகமா படுத்திருந்தாங்க. அத பார்த்து அம்மா கேக்குறாங்க, ஐயோ பசங்களா, என்ன ஆச்சு? ஏன் அவ்வளவு சோகமா இருக்கீங்க? ஸ்கூல்ல ஏதாவது ஆச்சா? அம்மா, மோண்டியோட அக்காக்கு கல்யாணம், பஞ்சாபி ஸ்டைல். அட வா, செம்மையா இருக்க போகுது. நீங்க பஞ்சாபி வெட்டிங்க்கு தடவை போக போறீங்க என்ன? ஆனா மம்மி, மோண்டி இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் கார்டு கொடுத்தான். ஆனா எங்களுக்கு கொடுக்கவே இல்ல. என்ன? மம்மி, ஆனா நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ பசங்களா, நேத்து சாயந்தரம் நீங்க ஸ்டேஷனரிக்கு போயிருந்தீங்க இல்லையா? அப்பவே மோண்டி வீட்டுக்கு வந்து கார்டு கொடுத்துட்டு போனா. அப்புறம் உங்க 2 பேரையும் இப்படி தொல்லை பண்ணணும்னு வேணும்னே அவன் சொல்லிருக்க மாட்டான். அப்புறம் மம்மி இப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாத்தியா, இந்த மோண்டி எப்ப பால் இப்படியே தான் பண்ணுவான். ஆனா அவன் என்ன பண்ணாலும் அது நிஜமாலே ரொம்ப நல்லதாண்டா இருக்கு. சரிதானே? ஆமா மம்மி, மோண்டி ரொம்ப நல்லவன் தான். அப்புறம் இன்னைக்கு சாயந்தரம் 5 o'clock உங்களை அனுப்ப சொல்லி இருந்தான். நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அதோ டான்ஸ் பிராக்டிஸ்க்கு. ஓ, 5 மணி ஆயிடுச்சு. கட்டு சிங்கி சீக்கிரமா கிளப் ஹவுஸ்க்கு போறாங்க. அங்க மோண்டி ஏற்கனவே வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நின்னுக்கிட்டு இருந்தான். என்னாச்சு கட்டு சிங்கி, நீங்க 2 பேருமே வரதுக்கு எதுக்கு லேட் ஆச்சு? ஏன்னா உன்னோட கார்டு பிராங்க் எங்களுக்கு லேட்டா தாண்டா தெரிஞ்சது. மோண்டி, எல்லாருக்கும் முன்னாடி நீ எங்களுக்கு எதுக்காக கார்டு கொடுக்கல? ஏன்னா அவன் என்னோட ஸ்டைல் இல்ல. சரி வாங்க எல்லாருமே லைனை நில்லுங்க, உங்க எல்லாருக்குமே நான் பாங்கடா ஸ்டெப்பு கத்து தரேன். அப்புறம் மோண்டி சொன்னதை கேட்டதோ கட்டு, சிங்கி, ஹரி, குட்டி அப்புறம் சிங்கி எல்லாருமே லைன்ல நிக்கிறாங்க. பாருங்க, இப்படி பண்ணுங்க. ஐயோ, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது போலயே. எங்களோட டீச்சர் இப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது? அப்படியா? இப்படியெல்லாம் சொன்னீங்க, யாருக்குமே ஒண்ணுமே கத்து தர மாட்டேன். அட இல்ல மோண்டி, இப்ப நாங்க சரியா பண்ணுவோம். சரி, நல்லா பாத்துக்கோங்க, இப்படி பண்ணணும். 1 hour இதே மாதிரி டான்ஸ் கத்துக்கிட்டு இருந்தாரு நம்ம மோண்டி. எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. ஆனா எல்லா ட்ரைனிங்கு நல்லபடியா நடந்துச்சுல. கல்யாணத்துல இப்படியே எல்லாருமே டான்ஸ் பண்ணுங்க, சரியா? நாம கல்யாணத்துக்கு இப்ப பஞ்சாபி ட்ரெஸ் வேற வாங்கணும் இல்லையா? நான் கூட இப்ப சூட் வாங்க போறேன். அதுக்கப்புறம் அப்படியே தலைமையில போடுறதுக்கு பராந்தா வாங்குறேன். அப்புறம் குட்டி, நீயும் போட்டனா நம்ம அவுட்ஃபிட்ஸ் மேட்சிங்கா இருக்கும். குட்டி, அப்ப செமையா இருக்கும். சரி சரி, எல்லாருமே போங்க, போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. எல்லாருமே சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அப்புறமா கல்யாணமும் வந்துடுச்சு. அதுக்காக கட்டு சிங்கியும் ஷாப்பிங்கும் முடிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு அவங்க ரெடி ஆயிடுறாங்க. அப்பா, இது ரொம்ப டைட்டா இருக்கு. சரி இரு, நான் அதை இப்பவே சரியாக்குறேன். மம்மி, இது கொஞ்சம் சரியா போட்டு விடுங்க, டைம் ஆயிடுச்சு. இதோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சீக்கிரமா எல்லாம் ரெடி ஆகி முடிச்சிடுறாங்க. பிங்கோ கூட பஞ்சாபி பகடி போட்டுக்கிட்டு ரெடியா உட்கார்ந்து இருந்தான். போலாமா? எஸ், லெட்ஸ் கோ. ரெடியாகி எல்லாருமே கல்யாணத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க ஹரி, குட்டி, பண்டி ஆல்ரெடி வந்திருந்தாங்க. அவங்க மோளம் அடிச்சிட்டு இருந்தாங்க. வாவ், எவ்வளோ நல்லா இருக்கு இல்ல எல்லாம். எல்லாரும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அழகா இருக்கு. ஆமா கட்டோ, இது மட்டும் இல்ல, அங்க வெளிய பாரு, சாப்பிடுறதுக்கு பஞ்சாபி சாப்பாடு, அதாவது டாபா ஸ்பெஷல் ஃபுட் இருக்கு. நமக்கு தேவையானது கிடைக்குது, ரொட்டி, பொரியல், அந்த மாதிரி எல்லாமே. நீ எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தி மட்டும் தாண்டா பேசிட்டு இருப்ப. அதே நேரத்துக்கு சிவா மற்றும் கீர்த்தி அக்கா வராங்க. அப்புறம் அவங்க கூட மோண்டி கூட வரான். ஹலோ கட்டு சிங்கி, எப்படி இருக்கீங்க? மத்லப், how are you? ஹலோ சிவா. ஹலோ கீர்த்தி அக்கா, பஞ்சாபி வெட்டிங்க்கு நீங்க கூட இதான் தடவை வரீங்களா? ஆமா சிங்கி, ரொம்ப சரியா சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. दीदी का मीनिंग की we are having so much fun. बहुत मजा आ रहा है. ரொம்ப நல்ல விஷயம். என்ன பிங்கோ? கியூட் பிங்கோ. அப்ப மோண்டி எல்லார்கிட்டயும் சொல்றான்.
அட நீங்க இங்க என்ன பண்றீங்க? சீக்கிரமா போங்க, ஊருக்குள்ள வந்துருச்சு, டான்ஸ் பண்ணணும்ல. அப்புறம் சீக்கிரமா எல்லாரும் மாப்பிள்ளை இருக்கிற இடத்துக்கு ஓடி போறாங்க. அப்புறம் அங்க போய் எல்லாருமே மோண்டி அவங்களுக்கு கத்து கொடுத்த அதே ஸ்டெப்ஸ போடுறாங்க. வாவ் கட்டு சிங்கி, நீங்க டான்ஸ் செம்மையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரு கத்து கொடுத்தது சொல்லு? யாரு கத்து கொடுத்தது? அப்புறம் கட்டு சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. மாப்பிள்ள ஸ்டேஜ் மேல போய் நின்னதும் பொண்ண அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா பிரைட் கையில 2 மாலை இருந்தது. வாவ் மம்மி, அவ்ளோ பெரிய பெரிய மாலை எவ்ளோ அழகா இருக்கு. ஆமாண்டா சிங்கி, அத கலீரேன்னு சொல்லுவாங்க. அதோட சேர்த்து ஒரு சாம்பிரதாயமும் நடக்க போகுது. ஓ அப்படியா மம்மி, என்ன அது? நீ பாத்துக்கிட்டே இரு, அது நடக்கும், அப்பவே உனக்கு புரியும். அதுக்கப்புறமா அங்க பிரைடோட ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போய் எல்லாரும் தலை மேலயும் இப்படி கைய ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், என்ன நடக்குது? பசங்களா, இப்ப அங்க உட்கார்ந்து இருக்கவங்க தலை மேல போய் அப்படி கையாட்டும் போது அதுல இருக்க ஜும்கா யாரோட மேல விழுதோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் கல்யாணம். மம்மி சொன்னது கேட்டதும் பசங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. எல்லாரும் ரொம்ப கவனமா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அட என்னமா இது? இந்த ஜும்கி வந்து என் மேல விழுந்துடுச்சு. அம்மா, நான் கல்யாணம் பண்றதுக்கு இன்னும் தயாரா இல்லமா? கட்டு சொன்னதை கேட்டு எல்லாருமே ஜோரா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வா வா, கட்டு கல்யாணத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல, சரி நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கீங்களா? வாங்க வந்து சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் காலி ஆயிடும். அடோ வா, வாங்க வாங்க போய் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு எல்லாருமே ஒன்னா போய் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அடா என்ன இது? இந்த சோயா சாப்பும் பன்னீர் டிக்காவும் செம்ம ருசியா இருக்கு. சாப்பிட சாப்பிட அப்படி செம்மையா இருக்கு. அட கட்டு, இந்த ஸ்டார்டர்ஸ விடு, அங்க இன்னுமே பஞ்சாபி சாப்பாடு நிறைய இருக்கு. ஆமா ஆமா, சோலை பட்டூரி எல்லாம் போய் சாப்பிடலாம். அப்புறம் எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்ப சாப்பாடு சர்வ் பண்ற அங்கிள் அங்க எல்லாருக்குமே எக்ஸ்ட்ரா லஸ்ஸி கொண்டு வந்து கொடுக்கறாரு. வந்தாங்க, பஞ்சாபி வெட்டிங் கூட ஸ்பெஷல் லஸ்ஸி. வா வா, செமையா இருக்கு. அட நண்பர்களே, வாங்க வாங்க, அர்ச்சகரை கூப்பிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு உள்ள வராங்க. அதுக்கப்புறமா அந்த பூசாரி இப்படின்னு சொல்றாரு. வாங்க வாங்க, நேரமாச்சு, லாவண்ண ஆரம்பிக்கலாம். என்னது லாவன்? அட சிங்கி, நம்ம பொக்கு கல்யாணத்துல 4 சம்பிரதாயம் இருக்கும்ல, அதே மாதிரி பஞ்சாபி வெட்டிங்ல 4 லாவன் இருக்கும். ஓ வாவ். அப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து அந்த கல்யாணத்தை பாக்குறாங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சதும் எல்லாருமே சேர்ந்து க்ரூம் மற்றும் பிரைட் மேல எல்லாருமே ஃப்ளவர்ஸ் தூவி விடுறாங்க. இப்ப எனக்கு நிறைய காசு கிடைக்கும். என்னது? ஆனா ஏன்? ஏன்னா மணமகன் செருப்பை நான் முன்னாடியே திருடி வச்சிருக்கேன். ஏன்னா அங்கிள், அக்காவை கூட்டிக்கிட்டு போகணும்னா உங்களுக்கு இப்போ செருப்பு தேவைப்படணும்ல. அட வாங்க வாங்க, உங்ககிட்ட நான் ஜெயிக்கவே முடியாது. இந்த செருப்பு என்னால கண்டுபிடிக்க முடியல. மோண்டிக்கு கிஃப்ட் கொடுத்ததும் அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் பாங்கடா பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடே பல்லே பல்லே, அடே வாஹூ வாஹூ, அடே பல்லே பல்லே, பல்லே பல்லே, வாஹூ வாஹூ. அத பார்த்து கட்டு சிங்கி சிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி கட்டு சிங்கி அவங்களோட இந்த பஞ்சாபி வெட்டிங்க ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.